நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெங்காய போண்டா தான். டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம், அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்படியே போட்டு கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 3 4 5 கணக்கு தப்பாக சொன்னேன். 3 5 7 சின்ன சின்னதாக 7 வெங்காயம் ஏற்றுக்கிறேன். தோல் உரித்து க்ளீன் பண்ணி 7 வெங்காயம் ஏற்றுட்டேன். இதுக்கு 3 பச்சை மிளகாய் ஏற்றுக்கிறேன். காம்பு கிள்ளிட்டு 3 பச்சை மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, எனக்கு கொத்தமல்லி அதிகமாக பிடிக்கின்றதுனால கொத்தமல்லி கொஞ்சம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்ட்டு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இவங்கள வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஆனால் ஈஸியானது தான். அதுக்கு மொத்தமாகவே டைம் 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்பலாம் ஆகாது. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக வேணாம். இதுக்கு நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை இந்தமாரி நீட்டாக கட் பண்ணிங்க. இதுமாரி தான் தேவைப்படும். இப்போ நம்மளுக்கு சின்னதாக ரொம்ப பொடியாக அந்த பானிபூரிக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்தமாரி கட் பண்ணக்கூடாது. அதுமாரி கட் பண்ணால் நம்மளுக்கு சாப்பிடும்போது பல்லில் மாட்டாது. இந்தமாரி பண்ணோன்னா கொஞ்சம் இந்த சாப்பிடும்போது ஜம்க்கு சவுக்குன்னு சவுண்டு கேட்கும்ல, சூப்பராக இருக்கும் அது. அடுத்தது பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக பொடியாக. மூணு பச்சை மிளகா வெட்டிட்டேன். இப்போ இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இதை இப்படியே எடுத்து இப்படி ஓர வச்சுக்கலாம். அதை கட் பண்ணலாம் வேணாம், இப்படி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இல்லை கோச்சிப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த இது கொத்தமல்லியும் இப்படியே 9 இல்லை 8 மடித்து அப்படியே பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அதிகமானதுனா எனக்கு பிடிக்கும், அது பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி கட் பண்ணிட்டாச்சு, மிளகா கட் பண்ணிட்டாச்சு, கருவேப்பிலை கட் பண்ணிட்டாச்சு. இது மட்டும்தான், வேறு நமக்கு எதுவுமே வேணாம். இதை வச்சே நீ நம்ம செய்யப்போம். ஐயோ, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மிக்ஸ் பண்ணதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன செய்ய போகிறேன்னு. வேறு ஒன்றும் இல்லை, பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணி வெங்காய போண்டா அதுதான் பண்ண போகிறேன். வெங்காய போண்டா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டைம்லாம் இல்லை, ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது அதுக்கு. அவ்வளோதான், இந்தமாரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வெங்காயம் அந்த கட் பண்ணோம்ல, அது ஒவ்வொன்றா ஒவ்வொரு லேயராக வர மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான், இந்தமாரி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் வீட்டில், அந்த பஜ்ஜி மாவை கொட்டிக்குவோம். பஜ்ஜி மாவை அந்த கட்டிலாம் இருந்ததில்ல, அதெல்லாம் இல்லாமல் கையாலே இந்தமாரி உடச்சி விடணும். தெரியுதா? ரொம்ப மாவுலாம் கொட்டுறாதீங்க. மாவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஆனியனு அந்த கொத்தமல்லி,
பச்சை மிளகாலாம் கட் பண்ணோம்ல அதை விட கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா மாவு மாவாக இருக்கும். தெரியுதா? இந்தமாரி அழகாக அந்த கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம், அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி மிக்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணதை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எடுத்தோடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்தமாரி போட்டுக்கின்னு அப்படியே இதை மிக்ஸ் பண்ணும். இந்த மாவும் இந்த வெங்காயமும் நல்லா சேர்ந்து வர மாரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, மாவு ரொம்பலாம் இல்லை. நான் ஏன் ரொம்ப மாவு போட வேணாம்னு சொன்னேன்னா, பஜ்ஜிலாம் அந்த வெந்துட்டுனா உள்ளார ஒரு மாதிரி மாவு இருக்குதும்மா, அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மாவு கம்மியாக போட சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நமக்கு எவ்வளோ தேவையான அளவோ அதுக்கேற்ற மாரி நம்ம போட்டுக்கணும். நான் போட்டேன் உப்பு. மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. எப்படி வருது பார்த்தீங்களா? இந்தமாரி இருக்கணும். இந்த டைமில் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி வந்து நிறையாலாம் ஊற்றக்கூடாது, திட்டமாக ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவைக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கணும். அப்படியே குழ குழன்னு ஊற்றின்னு இருக்கக்கூடாது தண்ணி. சும்மா தண்ணி வந்து இந்த மாவில் கொஞ்சம் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ரொம்பலாம் பண்ணக்கூடாது. பட்டதும் படாதமாக ஊற்றி வைக்கணும். தெரியுதா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு? அதாவது மாவே இல்லை, வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கணும். இந்தமாரி போட்டால் தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த வாயில் வெங்காயம் கரெக்டாக மாட்டோம். மாவாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி, நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வானலை வச்சுக்கலாம். வானலை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். எப்பயும் போல் இங்கே ஆஃப் பண்ணிட்டேன், அப்புறம் ஆன் பண்ணுறோம். வானல் நல்லா காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் திருப்பி நம்ம ஸ்லோவாக வச்சுக்கணும். சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கணும். ஏன் அந்தமாரி வச்சுக்கணும்னு சொன்னால், நம்ம போண்டா போடும்போது தீஞ்சிரும், ஆனால் உள்ளே வேவாது. அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போண்டா போடுற ஸ்டேஜில் சிம்முக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கணும். ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கணும். அப்போ தான் போண்டா வந்து நல்லா வரும். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அந்த போண்டா மிக்ஸு. அதில் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக இதோ இந்த சைஸ் மாவை எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட வேண்டாம். உருண்டை கூட பிடிக்கணும், அப்படியே எடுத்து அந்த பொசிஷன்லேயே போட்டினா போதும். இந்தமாரி போடணும். ரொம்பலாம் போடாதீங்க. ஒரு எண்ணெயில் ஒன் டைம் போடும்போது 3 இல்லை 4 போடுங்க. வேவுமானானும் தெரியாது, அதனால் 1 இல்லை 3. அதோட விட்டுறேன். அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் போண்டா. மாவுலாம் அதிகமாக இல்லாமல் ஒட்டாமல் அழகாக சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு பார்த்துக்கிறேன் ஆல்ரெடி. ஆனால் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் தான் செஞ்சேன். அப்படி இருந்தது. அதனால தான் இன்றைக்கி நான் சரி மொத்தமாக உங்கள் எதிர்க்க செய்யலாம். ஈவினிங்கும் போர் அடிச்சுதா, வேலைக்கு போகாமல் தண்டமாக இருக்கேன், அதனால் செஞ்சு பார்க்கலான்ட்டு செய்கிறேன். எவ்வளோ அழகாக வேவுது பாருங்கள். எல்லாமே ஒன்று கூட மாவு பிரியவே இல்லை. எல்லாமே தனித்தனியாக கரெக்டாக வந்தது. சும்மா இருக்கத்தான் இந்தமாரி நான் ட்ரை பண்ணி பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் திட்டுவாங்க, வேலைக்கு போகாமல் இதெல்லாம் பண்ணுகிறேன்னு. வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நினச்சதை செய்வான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. வா, ஒரு சைடு நல்லா கொதித்து வந்துட்டு இன்னொரு சைடு திருப்பி போடும். அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலரு, அப்படியே இந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்தது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இந்த கலர் வந்தாலே நம்ம எடுத்துடலாம். நம்ம பேசினே இருந்தனால ஒரு பக்கம் மட்டும் நல்லா, அதாவது நல்லா ஃப்ரை ஆகிடுது.
இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டு போடலாம். நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒன்றா வரவே வராது, இதுதான் ஒரு டென்ஷன் இதில். சரி 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? எண்ணெய் ஃபில்டர் ஆகட்டும். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுக்கிறதுக்குள்ள பெரும்போடாக இருக்குது, கிழக்கிழ ஊந்துடுது. இதுலேயும் எண்ணெய் வடிட்டோம். பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல் ஃப்ளேம்லாம் இல்லை, லோ ஃப்ளேமுக்கும் ஃபுல் ஃப்ளேமுக்கும் நடுவில். இதையும் எடுத்து பிளேட்டில் வச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வேறு இன்னொரு ரவுண்டு போடலாம். அடுத்த ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு. ரெண்டு, 3, 4. கரெக்டாக இன்னும் ஒரு போண்டா ஆகிற மாதிரி தான் மாவு இருக்குது, அதனால் அதையும் நான் போட்டுடுறேன். என்னடா 4, 3 தான் போட சொன்னால் இப்போ நீயே போடுறேன்றீங்க. ஒரு மாவு கோசம் எங்கே நான் இன்னொரு வாட்டி வரது, அதனால் இது இங்கேயே போட்டுறேன். இதை ஒன்று ஒன்றா பிரித்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஒன்று கூட ஒட்டாமல் எண்ணெயில் எதுவுமே மாவு பிரியாமல் அவ்வளோ அழகாக வந்துக்குது. இந்தமாரி தான் இருக்கணும், மாவு அதிகமாக போடாமல். திட்டமாக நம்ம சாப்பிட்றது எதுக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான். மாவு அதிகமாக போட்டேன்னே வச்சுக்கா, மாவாகவே இருக்கும். ஒரு மாதிரி சாப்பிடும்போது எந்த ஃப்ளேவருமே வர, மாவு ஃப்ளேவர் மட்டும்தான் வரும். அதனால தான் நான் வந்து திட்டமான மாவு போட்டுக்கினேன். பார்த்தீங்களா கலர் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்ட்டு. அவ்வளோதான், இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இதையும் நீங்களும் இந்தமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் இந்தமாரி ஸ்கூல் விட்டு வரும்போது, காலேஜ் விட்டு வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 அளவு எப்படி மாட்டுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இங்கே எடுக்கும்போது தான் டென்ஷனாக இருக்குமே, மாட்டவே மாட்டாது. டக்குன்னு ஃபில்டர் நம்ம ஊந்துட்டு பார்த்தீங்களா, இந்தமாரி ஊந்துடும். கடைசி போண்டா அதுதான் முடிஞ்சிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும் தான். எவ்வளோ அழகாக இருந்துக்குதுன்ட்டு நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நான்லாம் தர முடியாது. இது கூட அப்படியே ஒரு டொமேட்டோ கெச்சப்பு வச்சு சாப்பிட்னா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் டொமேட்டோ கெச்சப்பை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சில பேருக்கு அது ஒத்துக்காது, சளி பிடிச்சிக்கும், கோல்டு. அது இந்த குட்டி பசங்களாம் தித்தி பாருங்கன்னு நல்லா வாரி வாரி சாப்பிடுவாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா இருமி நிற்பாங்க, சளி பிடிச்சிக்கும். 3ஆவது நாள் லைட்டாக, எல்லாமே லைட்டாக தான், ரொம்பலாம் எடுத்துக்க வேணாம். அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணுவான், அன்றைக்கி நான் வந்து என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா, பாய்.